இன்றைய தினசரி மன்னா. Praise the Lord. இந்த புதிய நாள் புதிய நம்பிக்கை நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நான் வரவேற்கிறேன். இன்று நாம் தியானம் பண்ண போகிற வசனம் சங்கீதம் 121:2. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஹல்லேலூயா. இந்த வசனத்தையும் நீங்கள் ஒரு அத்தாரிட்டியாக உங்களுக்கு சொல்லணும்னா, நீங்களும் இப்போ ஏதாவது பாவத்துக்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த வேர்ட்ஸில் அத்தாரிட்டியாக சொல்ல முடியாது. கியூக்கி நீங்கள் ஏசப்பா கிட்டேருந்து பின் விளங்கிட்டீங்க. ஸோ உங்களுக்கு என்ன பண்ணணும், ஏசப்பாக்குள்ளே இன்னும் நீங்கள் டீப்பாக வளர்ந்து நீங்கள் இது அத்தாரிட்டியாக சொல்லணும்னா நீங்கள் ஒரு ஹோலி லைஃப்பை வாழணும். ஹோலி லைஃப்பை நீங்கள் எப்படி வாழ்வீங்க? ஏசப்பா அதுக்காக நிறைய நம்மளுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. கொலோசியர்ஸ் புக்லேயும் கொடுத்துருக்காங்க. நம்ம கொலோசியர் 3வது அதிகாரம் 5வது வசனத்துலேருந்து 10வது வசனம் வரை நீங்கள் படிச்சிங்கன்னா கிளியராக கொடுத்துருக்கு. எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது அது எல்லாம் ஏசப்பா கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போவும் நம்ம விசுவாசத்தோடு சொல்லணும், எனக்கு ஹெல்ப் வானத்தையும் பூமியையும் படைத்த இயேசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்து தான் வரும். ஸோ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கேன். ஒரு சின்ன பையன் அவங்க அப்பா கிட்ட கேட்டார், ஏசப்பா அவங்க லைஃப்பில் எவ்வளோ பெருசாக இருக்காங்க நீ. ஸோ அந்த அப்பா இந்த சின்ன பையன்கிட்ட கேட்குறாங்க, உனக்கு மேலே வானத்தில் ஏரோப்ளேன் பறக்கிறது தெரியுதா, அதுக்கு எவ்வளோ சைஸ்னு நீ நினைக்கிறா? இந்த சின்ன பையன் சொன்னால் இவ்வளோண்டு தான் இருக்கும் நான் நினைக்கேன். ஆனால் ஒரு நாள் அந்த அப்பா அந்த பையனை ஏர்போர்ட்டுக்கு கொண்டுட்டு போய் அந்த ஏரோப்ளேனுக்கு ரியல் சைஸை காட்டுறாரு. ஸோ அந்த பையன் ரொம்ப ஷாக்லேயே இது இவ்வளோ பெருசாக எப்படி தெரியுது, தூரத்துலேருந்து இவ்வளோன்னு தான் தெரிஞ்சிச்சுன்னு அந்த சின்ன பையன் சொல்லவும் அவங்க அப்பா ஆன்சர் பண்ணாங்க, இயேசு கிறிஸ்துவும் அதே மாதிரி தான். இயேசு கிறிஸ்துவ கூட நீ எவ்வளோ க்ளோஸாக இருக்கியோ அவ்வளோ பெருசாக அவங்க தெரிவாங்க. அगर இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ஃப்ரூட்க்கு டேஸ்ட் தெரியணும்னா நீங்கள் அதை பார்த்து கண்டுபிடிக்க முடியாது அது ஸ்வீட்டாக இருக்கா இல்லை அது சோராக இருக்குதா எப்படி இருக்குதுன்னு. அதுக்கு நீங்கள் வேணால் ஒரு ப்ரெடிக்ஷன் சொல்லலாம், அதுக்கு கலரை பார்த்து அது எப்படி இருக்குது எப்படி இப்படின்னா நீங்கள் ஷோராக சொல்ல முடியாது. உங்களுக்கு ஷோராக சொல்லணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ஃப்ரூட்டை ரியலாக இன்பர்சன் டேஸ்ட் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் அந்த ஃப்ரூட் எப்படி இருக்குதுன்னு ரியல்னு. அதே மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும், அகர் இந்த வசனத்தை நீங்கள் அத்தாரிட்டியாக சொல்லணும்னா நீங்கள் அந்த ஃப்ரூட்டை டேஸ்ட் பண்ணணும். நீங்கள் ஏரோப்ளேனுக்கு பக்கத்தில் போய் பார்க்கணும் அது எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு. அப்போ தான் உங்களுக்கு தெரிய வரும். இதுக்கு சொல்கிறதுக்கு அர்த்தம் என்னதுன்னா, ஏசப்பாக்க நீங்கள் க்ளோஸ் போய் தான் பார்க்கணும் ஏசப்பா எவ்வளோ மீட்டாவாக இருக்காங்க எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்காங்க நீ. ஸோ வாங்க நம்ம ஜெபிக்கலாம். சோதரம் ஆண்டவர், இந்த நல்ல வசனம் கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி, இந்த நல்ல நேரத்தை கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஏசப்பா இந்த வசனத்துக்கு படியும் ஏசப்பா நாங்கள் அத்தாரிட்டியாக சொல்லறதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. வானத்தையும் பூமியை படுத்த இயேசு கிறிஸ்து தான் எனக்கு ஹெல்ப்பாக இருக்கிறாங்க எல்லா நேரத்துலையும். ஏசப்பா நாங்கள் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து சந்தோஷமாக இருக்க பீஸ்ஃபுல்லாக இருக்க எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணி உங்கள் அன்பை நாங்கள் எல்லாருக்கும் எங்கள் அன்புனால வெளிப்படுத்த நீங்களே உதவி செய்யுங்க ஏசப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.